நான் ஒருத்தான் தமிழா இல்ல ஒன்றும் இல்லை ப்ரோ, படத்தில் ஒன்றும் இல்லை, நார்மல் படம் தான். நார்மல் படம் கூட இல்லை, நீ எதுக்குடா வரும்ன்ற மாதிரி தான் இருக்கும். லேடிஸ் வராங்க, லேடிஸ் வந்தாலே பேய் வருது, பேய் வந்தாலே காமெடி வருது, காமெடி வந்தாலே பாட்டு வருது, பாட்டு முடிச்சாலே பேய் வருது. இந்த மாதிரி அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. 3 மணி நேரம் இப்படியே தான் ஓடிச்சு, முடிஞ்சுச்சு கதை. நடிப்புன்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த படத்துல நடிப்புக்காக நீங்க பார்த்ததெல்லாம் கிடையாது. சும்மா அடுத்தடுத்து போயிட்டு இருக்கும்போது நீங்க நடிப்பு என்னன்னு பார்ப்பீங்க. நடிப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 3 ஹீரோயின் போட்டிருக்காங்க, ஆனா எது ஹீரோயின் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே படம் முடிச்சிடும். அதான் சொல்றேனே, அந்த 3 இது முடியறதுக்கு முன்னாடி படம் முடிஞ்சிடும். யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்காது. எதுக்குன்னு சும்மா அவங்க அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருப்பாப்ல. பிரபாஸே எது முடிவு போட மாட்டாப்ல படத்துல. ஹாரர், ஆக்ஷன், ரொமான்ஸ், ஜோக்கு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா ஜானரும். ஓகே ஜி, பார்க்கலாம் ஜி. அவர் ஆக்டிங் 100% நல்லா இருக்கும். அவர் ஆக்டிங் இதுல 3 ஹீரோயின் யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணாங்க? நல்லா நடிச்சிருக்காங்களா? நல்லா நடிச்சிருக்காங்க. ஐட்டம் மாதிரி நடிச்சிருக்காங்க பக்கத்துல. சும்மா அதே கேட்டு என்ன பண்றேன் நான் உடை தலைவா. ஐ லவ் தளபதி. இல்ல ப்ரோ, சிம்பிளா சொல்ல ஒண்ணுமே இல்ல படத்துல. ஸ்டோரிலாம் இல்ல ப்ரோ, பெருசா ஸ்டோரி லைனே என்னன்னே தெரியல ப்ரோ. ஸ்டோரியே புரியல ப்ரோ. கடைசி வரைக்கும் ஏதோ இழுத்துட்டே போறானுங்க 3 மணி நேரம். என்ன பண்றதுனே புரியல. நானும் வந்ததுக்கு சும்மா ஸ்கிரீனே பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. வேற எதுவும் இல்ல ப்ரோ படத்துல. ஒரு ப்ரோ அந்த ஆக்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டே இது இல்ல ப்ரோ. ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும். கமர்ஷியல்லே போயிட்டு அது மாதிரி அந்த எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கு படத்துல. வேற எதுவுமே இல்ல. வேற எதுவும் பெருசா எதுக்கு ஏன் எதுக்குன்னு தான் இருக்கு. சீரியஸா ஏன் இருக்குன்னு தான் ப்ரோ இருக்கு. ஐயா படம் எனக்கு சுத்தமா ஒர்க்கே ஆகலையா. கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகல. எனக்கு ஏதோ ஒரு சூரமொக்கையான ஒரு படத்தை பார்த்து வந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கு. ஏன் ஜான்ராவே கிடையாது இந்த மாதிரி படம். லாஜிக் இல்லை, ஃபிசிக்ஸ் இல்லை, கெமிஸ்ட்ரி இல்லை, எதுவுமே இல்லை. இந்த படத்துக்கு அது தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. பட் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் இருக்கணும். அந்த காஞ்சனா, அரண்மனையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்ல. கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம கூட கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கனெக்டே இங்கே இல்லை. அதுதான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இது பண்ணியிருக்கிற அவங்க ஃபேன்ஸுக்கு மேபி பிடிக்கலாம். ஜஸ்ட் ஃபேன் சர்வீஸ் தான். முதல்ல ஒரு 1 ஹவருக்கு மாஸ் சீன்ஸ், ஒரு 2 ஃபைட்ஸ், டான்ஸ் எல்லாம் இருக்கு. அது தொடர்ச்சியா வந்து ரொமான்ஸ், ஒரு 3 ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்றாரு. அதுதான் கொஞ்சம் ஓகே, அவங்க ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் மேபி. அது என்னன்னு உங்க ஃபேன் ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சா அவங்கள கமெண்ட் செக்ஷன்ல போட சொல்லுங்க. எனக்கு தெரியல, கண்டே பிடிக்க முடியல என்ன ஸ்டோரின்னு. ஹாரர் ஸ்டோரியா, காமெடி ஸ்டோரியா, லவ் ஸ்டோரியா, ரொமான்ஸ் என்னன்னே தெரியலங்க. அதை ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே அடிச்சு ஒரு மந்தி பிரியாணி மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அது 2-3 வாட்ச் பார்த்தா தான் புரியும் போல என்ன கதை வருதுன்னு. திடீர்னு பிளாக் மேஜிக்குங்கிறாங்க, திடீர்னு ஹாரர், ஃபேண்டசி என்னென்னமோ கொண்டு வராங்க இந்த படத்துல. 3 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. அதுதான் அவங்க 3 பேரும் ஒரு பாட்டு நடிக்க வராங்க. அது கிளைமேக்ஸ்ல வருது. அதுக்காக உட்கார வச்சிருக்காங்க நம்மள கிளைமேக்ஸ் வரைக்கும். வேற ஒன்றுமே கிடையாது ப்ரோ. ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஃபிலிம் ப்ரோ எனக்கு, என்ன பொறுத்த வரைக்கும். ஓவராலாவே ரொம்ப பிலோ. இந்த ராதேஷாம், ஆதி புருஷ்லாம் சொன்னாங்களா, அந்த கேட்டகரியில அந்த ரேஷியோல ஹேட்ரிக் படைத்து விட்டார் நம்ம பிரபாஸ் அவர்கள். அதான் சொல்லல, எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல சுத்தமா. ஓவராலா நீங்க எவ்வளவு என்னென்னலாம் நீங்க ஸ்கிரீன் பிளே, மியூசிக், ஆக்ஷனு, காமெடி, ரொமான்ஸ் எது கேட்டாலும் எனக்கு ஒர்க் ஆகல இந்த படத்துல. ரொம்ப நான் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் திருப்பி சொல்றேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஜானர் வந்து பிரபாஸ் வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு பிரபாஸ் ஃபேனா சொல்றேன். எனக்கு புரிஞ்சிச்சு படம். செகண்ட் ஹாஃப் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த அளவுக்கு ஹாரர் சரி, காமெடி சரி இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. குட் மூவி, ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ படம். நைஸ் மூவி ப்ரோ. Everyone should watch the film and I think after Jananayagan this will be, I mean படம் ரிலீஸ் ஆகல. But still, as of now, Prabhas is the winner for this festival season. Yeah, we are waiting for the spirit. Story, I don't want to tell the story, bro, but you watch the film, you decide. But as of now, what I feel is like, இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். நீங்கள் ஒரு பிரபாஸ் ஃபேனாக பார்க்கக்கூடாது ஃபிலிம் வந்து. ஒரு யூ ஷுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் ஃபிலிம்ஸ் ப்ரோ. இந்த ஒரு கதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்கள் பிரபாஸ் ஃபேனாக பார்க்கக்கூடாது, இல்லை தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட இதாக பார்க்கக்கூடாது. எல்லாரும் கண்டிப்பாக படம் பாருங்க, அதுக்கப்புறமே டிசைட் பண்ணுங்க. ஓகேயா? ரொம்ப watch it theaters. கண்டிப்பா avoid the piracy. Definitely avoid the piracy. Say no to the piracy and watch the film in the theaters. Watch in theaters. Yes. I will give 5/5 I will give bro. Hero workable bro. There is no concept. He's trying to explain about the trans, but I don't think so it worked out. Prabhas is okay, but he has been worked. He played very well, but the thing is like director what he wanted to explain that I don't think so it worked. பிரபாஸ் ஆக்டிங்லாம் சொல்லணும், அதெல்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ. ஸ்டோரி என்ன மாதிரி போகுது? ரொம்ப எங்கேஜிங் ஆலாம் போல ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள் தான். நடுவில் ஒரு 30 மினிட்ஸ் ரொம்ப மொக்க போட்டுருவாங்க. அது தாண்டுனா படம் ஓகே. லாஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதான் அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங் தவிர மீதி எல்லாமே அவ்வளோ நல்லா இல்லை. 3 ஹீரோயின்ஸில் ஒருத்தர் மட்டும் தான் ஓகே, மீதி 2 பேர் தேவையில்லாதவங்க. நிதி அகர்வால்லாம் எதுக்கு வந்தாங்கன்னே தெரில. சும்மா தேவையில்லாமல் கூப்பிட்டு போயிருக்காங்க வந்து.
அதான் சொல்றேனே ப்ரோ, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் 30 மினிட்ஸ், செகண்ட் ஹாஃப்ல 20 மினிட்ஸ், படமே 3 மணி நேரம். 3 மணி நேரத்துல ஒரு 40 நிமிஷம் தூக்குனா படம் சூப்பரா இருக்கும். 2.5 கொடுக்கலாம் ப்ரோ, ரொம்பலாம் இல்லை ப்ரோ. Yeah, it's good, bro. First half is really good. Second half is okay. பிரபாஸ் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா இருக்கு. ஹீரோனி 3 ஹீரோனி Superb. Heroine are the main glamour for the film. Sanjay Dutt is the real hero of the film.